சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இன்று தீர்ப்பு வெளியாகிறது. தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், என்னென்ன பிரிவுகளின் கீழ் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்? இன்றைய தினம் தீர்ப்பும் வழங்கப்பட இருக்கிறது. தீர்ப்பு எவ்வாறாக இருக்க வாய்ப்பிருக்கு? தமிழகத்துல மிகவும் பரபரப்பை ஏற்படுத்திய அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார வழக்குல இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த மகளிர் நீதிமன்றத்துல நீதிபதி ராஜலட்சுமி இந்த காலை 10:30 மணி அளவில் தீர்ப்பளிக்க இருக்கிறார். இதற்காக அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் புழல் சிறையிலிருந்து அழைத்து வரப்பட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார். அவர் ஆஜர்படுத்தப்படுவதையொட்டி இங்கே உயர்நீதிமன்ற வளாகம் முழுவதும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அவர் ஆஜர்படுத்தப்பட்டவுடன் நீதிமன்ற அறைகள் மூடப்பட்ட பின்பு முதலில் அவர் குற்றவாளியா இல்லை என்பது குறித்த உத்தரவை அவர் பிறப்பிப்பார். அதன் பிறகு தண்டனை விவரங்களை அறிவிக்க இருக்கிறார். இதுதான் நடைமுறை. இந்த வழக்கினுடைய பின்னணி என்று பார்க்கும்போது, கடந்த டிசம்பர் 23 அந்த மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு பிறகு டிசம்பர் 24 அவர் அங்க இருக்கிற கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். அதன் அடிப்படையில் 25 தான் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டார். பின்னர் இது தொடர்பாக உயர்நீதிமன்றம் வழக்கு ஒன்றை விசாரித்தது. அதுல இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட வழக்கு தொடர்ந்தார்கள். ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் 3 IPS அதிகாரிகள் கொண்ட சினேகப்பிரியா, ஐமன் ஜமால் மற்றும் பிருந்தா உள்ளிட்ட IPS அதிகாரிகள் கொண்ட ஒரு குழுவை அமைத்து விசாரிக்க உத்தரவிட்டது. அதன்படி அவர்கள் விசாரித்து சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் கடந்த பிப்ரவரி 24 சைதாப்பேட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஞானசேகரனுக்கு எதிராக சுமார் 100 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார்கள். அந்த வழக்கில் தான் இன்று பிரதிவாதங்கள் எல்லாம் முடிவடைந்து இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு என்பது வழங்கப்பட இருக்கிறது. இந்த தீர்ப்பை பொறுத்தளவு பல்வேறு பிரிவுகளில் ஞானசேகரன் மீது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக BNS என்று சொல்லக்கூடிய பாரதிய நியாய சங்கீதா அந்த சட்டப்பிரிவின் கீழ் அத்துமீறல் செய்தல், தவறான நோக்கத்துடன் கட்டுப்படுத்தி வைத்தல், விருப்பத்திற்கு மாறாக பாலியல் பலாத்காரம் செய்தல், அடைத்து வைத்தல், பாலியல் துன்புறுத்தல், பெண்களை அடைய நிர்வாணப்படுத்துதல், பாலியல் வன்கொடுமை, மிரட்டல், ஆதாரங்களை அளித்தல், அதே போல தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழே அந்தரங்க புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிட்டு மிரட்டுதல், அதுவும் இல்ல பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சட்டம் என பல பிரிவுகள் கீழே இந்த வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் இந்த வழக்கில் ஒரு பிரிவினர்கள் ஆயுள் தண்டனை வரை வழங்குவதற்கான சட்ட வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல ஒவ்வொரு வழக்கிலும் 3 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 7 ஆண்டுகள் வரை சட்ட அதிகபட்ச தண்டனை வழங்க முடியும். எனவே குறைந்தபட்சம் ஆயுள் தண்டனை என்பது வழங்கப்பட இருக்கிறது. அதிகபட்சமாக 20 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக இங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் தெரிவிக்கிறார்கள். இருந்த போதிலும் இன்னும் சற்று நேரத்தில் அந்த தீர்ப்பை அவர் நீதிபதி என்ன முடிவெடுக்கிறார் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். ரமேஷ்குமார், முன்னதாக இந்த வழக்கிலிருந்து ஞானசேகரன் தன்னை விடுவிக்குமாறு மனு தாக்கல் செய்திருந்தார். அதனை நீதிமன்றம் ஏற்கவில்லை, தள்ளுபடி செய்திருக்கிறது. என்ன காரணம் சொல்லி தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது? அது குறித்த விவரங்கள். இந்த வழக்குல குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கும் வகையில காவல்துறை ஏற்கனவே ஆதாரங்கள், ஆவணங்களை தாக்கல் செய்திருந்தது. இந்த நிலையில தான் இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்றும், இந்த கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் தவறானது என்றும், தனக்கு எதிரான எந்த ஒரு ஆதாரங்கள் இல்லை என்றும் அவர் தரப்புல மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் காவல்துறை தரப்புல அது கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது. உரிய ஆதாரங்கள் உள்ளன, குறிப்பிட்ட டிஜிட்டல் ஆவணங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்பம் சார்ந்த ஆவணங்கள் எல்லாம் உள்ளது என்று கூறி அதற்கு காவல்துறை தரப்புல கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்துதான் அவர் மீதான அந்த விடுவிக்க ஒரு மனுவை நீதிபதி ராஜலட்சுமி என்பவர் அதை நிராகரித்தார். அது மட்டுமல்ல, வழக்கு இறுதி விசாரணையின் போது அந்த தினந்தோறும் சாட்சி விசாரணையும் நடத்தப்பட்டது. அதுல குற்றச்சாட்டை நிரூபிக்கும் வகையில காவல்துறை தரப்புல 75 சான்று ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்பட்டது. அதே போல குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரனுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் அனைத்தும் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும், அறிவியல் ரீதியான ஆதாரங்கள் உள்ளதாகவும் அரசு தரப்பு வாதங்களை முன்வைத்தார். இவர்தான் குற்றம் புரிந்துள்ளார், எனவே அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் அரசு தரப்புல அந்த வாதம் என்று முன்வைக்கப்பட்டது. ரமேஷ்குமார், தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய வழக்கு இந்த வழக்கு. இதுல புகார் அளித்து 5 மாதங்களிலேயே அனைத்து விசாரணைகளும் முடிந்து இன்றைய தினம் தீர்ப்பும் வழங்கப்பட இருக்கக்கூடிய சூழல்ல எத்தனை பேரை இதுவரைக்கும் விசாரிச்சிருப்பாங்க? என்ன மாதிரியான ஆவணங்கள் அவருக்கு எதிராக திரட்டப்பட்டிருக்கு? இந்த வழக்கை பொறுத்தளவு கடந்த ஏப்ரல் 23 சாட்சி விசாரணை என்பது நடைபெற்றது. குறிப்பாக இந்த வழக்கிலுடைய நீதிபதி ராஜலட்சுமி என்பவர் ஏற்கனவே அவர் போக்சோ நீதிமன்ற நீதிபதியாக இருப்பவர். அவர்தான் மகளிர் நீதிமன்றத்திற்கு பொறுப்பு நீதிபதியாக இருக்கிறார். அவர் முன்புதான் 29 சாட்சிகள் என்பது விசாரிக்கப்பட்டது, நேரில் பார்த்த சாட்சியங்கள். அதே போல அவருடைய அருகில் உள்ள அந்த பகுதியில் இருந்த மாணவிகள் உள்ளிட்ட 29 சாட்சிகள் என்பது விசாரிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த மொபைல் ஆதாரங்கள், ஆவணங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த
வாட்ஸ்அப் கால்கள், அதே போல மெசேஜ்கள் அதெல்லாம் அந்த பிரதிநிதி எடுக்கப்பட்டு அதெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த ஆய்வினுடைய நகல்கள் எல்லாம் ஆய்வக நகல்கள் எல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டதன. டிஜிட்டல் ஆவணங்கள் என்று சொல்வார்கள், டிஜிட்டல் எவிடன்ஸ் என்று சொல்வார்கள். அந்த ஆவணங்கள் எல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டதன. அதன் அடிப்படையில் தான் அந்த வழக்கினுடைய தீர்ப்பை என்பது நாள்தோறும் என்பது விசாரணை என்பது நடைபெற்றது. நாள்தோறும் ஒவ்வொரு முறையும் அவர் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டார். குறிப்பாக ஞானசேகரனுக்கு முதலில் ஒரு சில வழக்கறிஞர்கள் ஆஜரானார்கள். ஆனால் பிறகு அவர்கள் யாரும் ஆஜராகவில்லை என்று தெரிவித்ததை அடுத்து நீதிமன்றமே அவருக்கு சட்டப்பணிகள் ஆணைக்குழுமாக 2 வழக்கறிஞர்கள் கோதண்டராமன் உள்ளிட்ட 2 வழக்கறிஞர்கள் நியமித்து அவர்கள் தரப்புல வாதம் என்பது வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு விசாரணை என்பது நிறைவடைந்து தீர்ப்பு என்பது இப்போது அறிவிக்கப்பட இருக்கிறது. ரமேஷ்குமார், அண்மையில தான் பொள்ளாச்சி பாலியல் வழக்குல தீர்ப்பு வெளியாகியிருந்தது. அதனுடைய தண்டனை விவரமும் வெளிவந்திருந்தது. அது போன்ற தண்டனை ஞானசேகரனுக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? இப்ப ஞானசேகரன் என்னென்ன பிரிவுகளின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்காரு? பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகளுக்கு தமிழகத்தில் பொறுத்தளவுக்கு நீதிமன்றங்கள் கடுமையான தண்டனை வழங்கி வருகிறது. அதே போல அதற்கான ஆதாரங்களை நிரூபிப்பதிலும் காவல்துறை முக்கியத்துவம் காட்டி வருகிறது. இது தொடர்பாக ஏற்கனவே தமிழக அரசினுடைய தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் இதுபோல வழக்குகளை மிகவும் கவனமாக கையாள வேண்டும், தண்டனை பெற்றுத் தருவதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று பல்வேறு நடவடிக்கை எடுத்தார். அது தொடர்பாக டிஜிபிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியிருந்தார். அதன் அடிப்படையில் தான் அந்த விசாரணை என்பது நடைபெற்றது. அதன் அடிப்படையில் தான் பல்வேறு பிரிவுகள் என்பது முக்கியமான பிரிவுகள், அது பாரதிய நியாய சங்கீத புதிய குற்றவியல் சட்டமான அந்த பாரதிய நியாய சங்கீதா என்ற பிரிவின் கீழே 329, 160, 126, 87, அதே போல 75, 74 என பல பிரிவுகளின் கீழே அந்த தண்டனை பிரிவுகள் என்பது அந்த பிஎன்எஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டப்பிரிவின் கீழே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. அதே போல தகவல் தொழில்நுட்ப சட்டம் ஐடி ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதே போல தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் அந்த பிரிவின் கீழும் இந்த வழக்கில் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு விசாரணை என்பது நடைபெற்றது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.